ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் 4வது வசனத்தில் அது இருக்கிறது. ஏசாயா 63:4. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இதுதான் ஆண்டவர் இந்த வருஷத்தில் கொடுக்குற வாக்குத்தத்தம். அப்போ மீட்கும் வருஷம், இந்த வருஷம் என்னது? மீட்கும் வருஷம், தி இயர் ஆஃப் ரிடம்ஷன். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை என்ன பண்ண போறாரு? மீட்க போறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் சிக்குண்டு, போராட்டத்தில் சிக்குண்டு, நிந்தையில் அவமானத்தில் சிக்குண்டு வெளியே வர முடியாமல், இதிலிருந்து யார் என்னை மீட்பார், இதிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? பவுல் கேட்டார் பாருங்க, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார்? ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், யார் இந்த நிலைமையிலிருந்து என்னை மீட்பா? இதுலேருந்து வெளியவே வர முடியாது, இந்த போராட்டத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியாது, இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே வர முடியாது, இந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியே வரவே முடியாது, இந்த சாபத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு உங்களை மீட்பேன்னு சொல்றார். ஆமென். அப்போ பாருங்க பிரியமானவர்களே, மீட்கும் வருஷம் இது. என்ன போராட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார். அதை எப்படி செய்வார்னா, நீதியை சரி கட்டுவதன் மூலமாய் அவர் செய்வார். இங்க நம்ம அதுக்கு முன்னாடி வாசிக்கிறோம், நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. இந்த நீதியை சரி கட்டும் என்று நம்ம வாசிக்கிறோமே, அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும்னா வெஞ்சன்ஸ். வெஞ்சன்ஸ்னா பழி வாங்குறது, ஒருத்தர் மேலே கரம் வச்சு அவங்கள பழி வாங்குறது, அதான் வெஞ்சன்ஸ். லூயா. அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன போட்டிருக்கோம், ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கோன்னா, இட் வாஸ் ஃபார் மீ த டே ஆஃப் வெஞ்சன்ஸ். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்ததுக்கு, இட் வாஸ் ஃபார் மீ த டே ஆஃப் வெஞ்சன்ஸ். லூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்கள் சத்துக்களை நான் பழி வாங்கி உங்களை மீட்பேன்றார். புரியுதா? இந்த வருஷத்துல நம்முடைய சத்துருக்களை பழி வாங்கி, நம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டி நம்மை மீட்பார். அதன் மூலம் என்ன பண்ணுவார்? நம்மை மீட்பார். ஏன்னா அவருடைய மனதில் என்ன இருக்கிறது? என்ன இருக்குது? இந்த நாள், எந்த நாள்? நீதியை சரி கட்டும் நாள். அது அவருடைய மனதில் எப்போதுலேருந்தோ இருக்குது. லூயா. பாருங்க, இங்க எரேமியா 5ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், எப்படி கர்த்தர் சொல்றார் பாருங்க. 5:29 பாருங்க. இவைகளை விசாரியாதிருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா 9:9 போங்க. எரேமியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இதே வார்த்தை தான் இருக்கும். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு நாம சத்துருவாயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விசேஷம். என்னது? அவருக்கு நாம சத்துருவாயிடக்கூடாது. இங்கே என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு சத்துருவா மாறிட்டாங்க. என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து, பொல்லாத காரியங்களை செய்து, அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் போய், அவரை விட்டு விலகி, அந்நிய தேவர்களை பின்பற்றி, சோரம் போய், மோசம் போய், பின்மாற்றமாய் போய் எல்லாம் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இதுக்காக நான் நீதியை சரி கட்டுவேன்பா. லூயா. இந்த வருஷம் அப்படிப்பட்ட ஒரு வருஷமா இருக்கும். அதனால ஒருவேளை நாம அந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையில நாம் இருந்தோம் என்றால், நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் அதற்காக நீதியை சரி கட்ட ஆரம்பிப்பார். பாருங்க, எரேமியா 11:20 பாருங்க. எரேமியா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக, என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன் என்று சொல்லி எரேமியா எங்க சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? இப்போ பாருங்க, இது என்னன்னா, யாருக்கு நீதியை கர்த்தர் சரி கட்டுவார்? முதல்ல நாம பார்த்தோம், நாம சத்துருவாயிடக்கூடாது. ரெண்டாவது பார்த்தோம். ரெண்டாவது இப்போ பார்க்குறோம், என்னது? யாருக்கு கர்த்தர் நீதியை சரி கட்டுவார் என்று நாம் பார்க்கும் பொழுது, யாருக்கு சரி கட்டுவார்? அவரிடத்திலே வழக்கை ஒப்பு கொடுத்தவர்களிடத்தில். இங்க நம்ம பார்க்க என்ன சொல்றாரு எரேமியா?
என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வழக்கு, எனக்கு விரோதமாய் நடந்த அநியாயம், எனக்கு விரோதமாய் நடந்த தீங்கு, எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி எல்லாவற்றையும் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் ஆண்டவரே, உம்ம கையில கொடுத்துட்டேன். உங்க கையில என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். அதான் பாருங்க, என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன். அதனால நான் என்ன பண்ணுவேனா பாருங்க, அவர் சொல்றாரு, நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. நான் பார்க்கணும். அப்ப இந்த ஆண்டு நீங்க பார்ப்பீங்க, கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறதை நீங்க பார்ப்பீங்க. யார் பார்ப்பீங்க? யார் பார்ப்பா? அவரிடத்திலே வழக்கை ஒப்பு கொடுத்தவர்கள், அவரிடத்திலே தங்கள் வழக்கை ஒப்பு கொடுத்தவர்கள் இந்த ஆண்டிலே நீதி சரி கட்டுகிறதை உங்கள் கண்கள் காணும். விசுவாசி. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நாம் அவருக்கு சத்ருவாயிடக்கூடாது. அப்படி நாம சத்ருவா இருந்தோம்னா எப்படி சத்ருவா மாறும் நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே கர்த்தருக்கு சத்ருவாய் மாறினார்கள். அப்படி பண்ணக்கூடாது. அவருக்கு விரோதமாய் நம்ம போகக்கூடாது. ஆனால் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து, ஆண்டவரே என் கையில் நான் நியாயத்தை எடுக்க மாட்டேன், எனக்கு விரோதமாக இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, எனக்கு விரோதமாக இவ்வளோ ஜனங்கள் எழும்பியிருக்கிறார்கள். பாருங்க, தாவீது சவுலுக்கு எந்த தீங்கும் செய்யலை. தாவீதை பார்க்கும் பொழுது சவுல் அவனை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டிருந்தான். அப்போ கூட தாவீது சவுலுக்கு எந்த தீமையும் செய்யவில்லை. திரும்ப அவனுக்கு எந்த தீமையும் தாவீது செய்யவில்லை. எத்தனையோ முறை சவுல் வந்து தாவீதின் கையிலே கொடுக்கப்பட்டான். தாவீதுக்கு அநேக முறை வாய்ப்பு கிடைச்சது சவுலை கொலை செய்வதற்கு. ஆனால் அவன் செய்யவில்லை. ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேலே நான் கை போட மாட்டேன்னு சொல்லி அவன் செய்யவில்லை. அதனால் என்ன ஆயிப்போச்சு? கர்த்தர் நீதியை சரி கட்டினார். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தான். இந்த வழக்கை எடுத்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் பார்த்தாரு, நான் செய்கிறேன்பா, நான் நீதியை சரி கட்டுறேன்பான்னு சொல்லி பாருங்க, 1 சாமுவேல் 24 அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் பாருங்க. 1 சாமுவேல் 24:15 பாருங்க, தாவீது சொல்றார் பாருங்க, கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். ஹல்லேலூயா. சவுலிடத்துல சொல்றான் பாருங்க, 12ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. நான் உம்மை ஒன்றும் பண்ண மாட்டேன். பாருங்க 10ஆம் வசனத்தை பாருங்க, சொல்றாரு பாருங்க, இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. என்ன நடக்குதுங்க? சவுல் வந்து தாவீதை வந்து பின்தொடர்றார். தாவீது வந்து கேதி என்ற ஒரு வனாந்திரத்தில் அவன் இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்படுது. அப்போ சவுல் அவனை பிடிக்கிறதுக்காக 3000 பேரை கூட்டிக் கொண்டு அவன் கிளம்பி போகிறான். கிளம்பி போகும்போது அங்கே ஒரு வழியில் கெபி இருக்கிறது. அங்கே சவுல் என்ன பண்ணுறாரு? காலை கடனம் பண்ணுறதுக்காக அவர் போகிறார். போகும்போது தனியாக போகிறார் கெபியில். அப்போ சுற்றிலும் தாவீதினுடைய மனுஷர்கள் இருக்கிறாங்க. இப்போ அங்கேயே சவுலை கொன்று போட்டால் கூட யாருக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அப்போ தாவீதினுடைய மனுஷர் சொல்கிறாங்க, கர்த்தர் வந்து அவனை உன் கையில் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு, நீ என்ன பண்ண, அவனை சாவடி அப்படின்னு சொல்லும்போது தாவீது சொல்கிறான், இல்லை, நான் அவனை கொல்ல மாட்டேன். கர்த்தரா என்னதான் 1000 இருந்தாலும் அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் அவன் மேலே கை போட மாட்டேன்னு சொல்லி அவனுடைய சால்வையை மட்டும் வெட்டி எடுக்கிறான். வெட்டி எடுத்துட்டு சவுல் வந்து கெபியிலேருந்து வெளியே வந்து போகும்போது அவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு இந்த காரியத்தை சொல்கிறான், பார், உங்கள் சால்வையை பாருங்க, என் கையில் இருக்குது, இன்னைக்கு நான் உங்களை கொன்றுக்க முடியும், ஆனால் நான் செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? கர்த்தர் நியாயம் விசாரிக்கட்டும். அதை நம்ம பார்த்தோம் 12ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம். அவர் எனக்கும் உமக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கட்டும். நான் உமக்கு எந்த கெடுதலும் பண்ணலை, நான் உமக்கு எந்த தீமையும் பண்ணலை, நீர் தான் என்னை துரத்தி கொண்டிருக்கிறீர் சவுலே, நீ கர்த்தர் நியாயம் விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல தன் வழக்கை அவன் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் நீதி செய்தார். ஹல்லேலூயா. நீதியை கர்த்தர் என்ன பண்ணாரு? சரி கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 30ஆம் அதிகாரத்தில் சவுல் எப்படி 31 சவுல் எப்படி வெட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 30ஆம் பாருங்க, சாமுவேல் சொல்றாரு பாருங்க,
28ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 28ல் நாம் வாசிக்கிறோம் பாருங்க. 16ஆம் வசனத்தில் பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவா இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். உனக்கு சத்ரு யாருப்பா? கர்த்தரே உனக்கு சத்ருவா மாறிட்டாரு. சத்ருனா என்ன? எதிரி. கர்த்தரே உனக்கு எதிரியா மாறிக்கும் போது என்கிட்ட என்னத்தை கேட்கிற? அப்போ தாவீது தன் வழக்கை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். உடனே அவனுக்கு நீதி கிடைச்சதா? இல்ல, சில ஆண்டுகள் போனது. ஆனால் ஒரு நாள் நடந்தது. அப்படி இந்த ஆண்டு நீதியை சரி கட்டுவார் கர்த்தர். நீதியை சரி கட்டு. யாரெல்லாம் உங்கள் வழக்கை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்கள் வழக்கை தேவனே நீங்க பார்த்துக்கோங்கப்பா, இந்த அநியாயத்துக்கு நீங்க பதில் கொடுங்க, இந்த அநியாயத்தை நீங்க சும்மா விடாதீங்கன்னு சொல்லி யாரெல்லாம் உங்கள் வழக்கை அவரிடத்தில் கொடுத்துருக்கிறீர்களோ, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு நீதியை சரி கட்டுவார். அல்லேலூயா. பாருங்க, எரேமியா 16ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, நீதியை சரி கட்டுகிற தேவன். எரேமியா 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம் பாருங்க. முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவருடைய பாவத்துக்கும் ரெட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அல்லேலூயா. அப்ப நீதி எப்படி கட்டுவாராம்? ரெட்டிப்பாய் சரி கட்டுவார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஆனால் நம்ம முன்பாக பார்த்தபடி அவருக்கு நாம சத்ருவாயிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு சத்ருவாயிட்டார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க அழிந்து போனார்கள். நீதியை சரி கட்டினார். ஒன்று மட்டும் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளணும். நம்ம மனம் திரும்பலன்னு சொன்னா, நம்முடைய பாவங்களை அறிக்கை விட்டு விடலன்னு சொன்னா, நம்ம பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவர் சமூகத்தில் நம்ம விட்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்படவில்லை என்று சொன்னால், அந்த நம்ம செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த பாவங்களுக்கு அவர் சரிக்கு சரி கட்டுகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதான் பண்ணாங்க. நாம் அப்படி ஆகவே கூடாது. ஆனால் பிரியமானவர்களே, அவருக்கு உத்தமமாய் வாழ்ந்து நம்முடைய வழக்கை, தாவீது பாருங்க உத்தமமா இருந்தான். தாவீது எந்த தப்பும் பண்ணல. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் அவன் செய்யல. பாருங்க, 1 ராஜாக்களை நம்ம வாசிக்கிறோம். பத்சேபாலினுடைய காரியத்தை அதுல மட்டும்தான் அவன் என்ன பண்ணான்? பாவத்துல விழுந்தானே தவிர வேற எந்த விஷயத்திலையும் அவன் என்ன செய்யல? கர்த்தருக்கு விரோதமாய் அவன் செய்யவில்லை. அப்படி நாம் இருக்கிறோமா? நம்ம தியானிக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்க்கணும். தாவீது பாருங்க அவ்வளோ அழகா வார்த்தையை தன்னுடைய வழக்கை எடுத்து கொடுத்தார். தன்னுடைய வழக்கை எடுத்து கொடுத்தார். நாம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆனால் நீங்க விசுவாசிங்க, நான் நல்லா உத்தமமாக தான் இருக்கிறேன், நான் வழக்கை கொடுத்துருக்கேன், வருடங்கள் போய்விட்டது, எத்தனையோ வருடங்கள் சென்று விட்டது, நியாயம் நடந்த மாதிரி தெரியலையே, நீதி வந்த மாதிரி தெரியலையே. கர்த்தர் இந்த ஆண்டு நீதி செய்வார். நீதி செய்து நீங்க என்னென்ன போராட்டத்தை சந்திச்சிங்களோ, என்னென்ன வேதனையில் இருந்தீங்களோ, எப்படி இழந்தீங்களோ, என்ன மாதிரி காரியங்களில் நீங்கள் அடி வாங்கினீங்களோ, நீங்கள் தண்டிக்கப்பட்டீங்களோ, உங்களுக்கு தடை ஏற்பட்டதோ, சோர்ந்து போய் உட்கார்ந்தீங்களோ, எல்லாவற்றிலும் உங்களை கர்த்தர் மீட்பார். எப்படி? நீதியை சரி கட்டுனால. ஆமென். ஏன்னா பழி வாங்குதல் அவருக்குரியது. அல்லேலூயா. பழி வாங்குதல் அவருக்குரியது. உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 35வது வசனத்தை பாருங்க. உபாகமம் 32, 35 பாருங்க. கர்த்தர் அங்கே சொல்றாரு. 32ஆம் அதிகாரம் 35வது வசனம் பாருங்க. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவருடைய ஆபத்து நாள் சமீபமா இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். அப்போ பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் யாருக்குரியது? எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் அவர்கிட்ட விட்டுறணும். அதே தான் ரோமர் 12:19 நம்ம வாசிக்கிறோம். பழி வாங்குதல் யாருக்குரியது? அவருக்குரியது. அவர் பழி வாங்குவார். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, என்ன செஞ்சாலும் வாங்கிக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறாங்களே, எந்த விதத்திலையும் அவங்களுக்கு கோபத்தை அவங்க வெளிப்படுத்துறதில்ல. ஏன்னா இயேசு அப்படி சொல்லியிருக்கிறாரு. நீங்களா நியாயத்தை கையில் எடுக்காதீங்க, என் கையில கொடுங்க, நான் பழி வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்? அதுக்கு தான் கிறிஸ்தவன் எதுவும் செய்ய மாட்டான். நாம் ஒரு கிறிஸ்தவனை போட்டு அடிச்சிங்கன்னா அவன் பதிலுக்கு அடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அடி எங்கேருந்து வரப்போகுது, மேலேருந்து வரும்.
பரத்திலிருந்து அடிபடும். அதனால அவன் என்ன பண்ண மாட்டான், திருப்பிலாம் அடிக்க மாட்டான். அவன் அமைதியாக தான் போவான். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், கிறிஸ்தவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயர்வான். ஏனென்று சொன்னால் அவன் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவன் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். பாருங்க, எஸ்தருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு ஆபத்து வருது. ஆமான் என்கிற ஒரு மனுஷன் எழும்புறான். எழும்பி யூத ஜனத்தையே அழிச்சிடணும் என்று சொல்லி அவன் அப்படியான ஒரு திட்டத்தை தீட்டி ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தையும் வாங்கி அவன் நிருபங்களை எழுதி அனுப்பிட்டான், யூதர்கள் இந்த யூத இனத்தை அழிக்கணும்னு சொல்லி. ஆனால் பாருங்க, எஸ்தரும் எல்லாரும் யூதர்களும் என்ன பண்ணாங்க, அவர்கள் கையிலே அவர்கள் நியாயத்தை எடுக்கவில்லை. அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபித்து அதற்கு பிறகு எஸ்தர் போய் ராஜாவிடத்தில் பேசி கர்த்தர் அப்படியே அந்த சூழ்நிலையை மாற்றி மொர்தெகாய்க்கு செய்வித்த அந்த தூக்கு மரத்தில் ஆமானையே போடுவித்தார்கள். அல்லேலூயா. அப்படியே காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. என்ன நடந்துச்சு? யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ள நினைச்சாங்க. அந்த நாள்லயே என்ன நடந்துச்சு? யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படியே காரியம் அப்படியே கர்த்தர் மாற்றிட்டார். அப்ப இந்த ஆண்டு என்ன நடக்கும்? இவ்வளோ நாள் பகைஞர் நம்மை மேற்கொள்ற மாதிரி தெரிஞ்சிருக்கோம். ஆனா இந்த நாளிலிருந்து இந்த ஆண்டில நாம பகைஞரை மேற்கொள்வோம். கர்த்தர் அப்படி என்ன பண்ணுவாரு? காரியத்தை மாறுதலாய் முடிப்பார், நம்மை மீட்பார். அல்லேலூயா. அதற்கு பிறகு பாருங்க, யாரை சொல்றாரு? நாங்க ஏசாயா 63:4 பார்க்கும்போது என்ன சொல்றாரு அங்க? என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். அப்ப நாம கர்த்தருடைய ஜனமா இருக்கணும், அப்பதான் நமக்கு மீட்பு. நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமா? சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ உன்னதமானவரின் மறைவில் இருந்தால் தான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க முடியும். மறைவில் இல்லாவிட்டால் எப்படி தங்க முடியும்? அப்போ நம்ம அவருடைய ஜனமா இருக்க வேண்டும், அவராலே கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவராலே முத்தரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்மை அவர் மீட்பார். என்னுடையவர்களை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அப்போ பாருங்க, இந்த யூத ஜனங்கள் கர்த்தர் மீட்டார். எஸ்ராவில் நம்ம பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும்போது பாருங்க, எஸ்ரா அதில் 1ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் வசனம் பாருங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், 2ஆம் வசனம் பாருங்க, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அப்ப என்ன நடக்குதுங்க? இஸ்ரவேல் ஜனங்கள், யூதாவின் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? பாபிலோனுக்கு அடிமையா போயிட்டாங்க. அப்படியே பாபிலோன் சாம்ராஜ்யம் போய் இப்போ பெர்சிய சாம்ராஜ்யம் வந்திருக்கு. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் நடக்குது. அதனுடைய முதல் ராஜா யாரு? கோரேஸ். லூயா. அக்கமெனிட் எம்பையர், இது நியோ பாபிலோன் எம்பையருக்கு அடுத்து வந்த ஒரு சாம்ராஜ்யம். கோரேஸ், ஆங்கிலத்தில் சைரஸ் த கிரேட் இவருக்கு. ஏன்னா இவர் தான் முதல் ராஜா, அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிச்சவரே இவர் தான். ஆனால் என்ன சொல்லுவாங்க? சைரஸ் த கிரேட், கிங் ஆஃப் கிங்ஸ். அதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள். அப்ப இந்த ராஜாவினுடைய உள்ளத்தை யார் ஏவரா? கர்த்தர் ஏவராராம். அப்ப இவ்வளோ வருஷம் அடிமையா போயிட்டாங்க. ஒரு நாள் வந்தது, கோரேஸ் அரசாண்ட 1ஆம் வருஷம். கோரேஸ் அரசாண்ட 1ஆம் வருஷத்துல கர்த்தர் ஏவி என்ன பண்றாரு? நீங்க மறுபடியும் போய் எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி அவனுடைய உள்ளத்துல ஏவி
கோரேஸ் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி அனுப்புகிறான். எஸ்ரா முழுக்க நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே 2ஆம் அதிகாரம்லாம் போனீங்கன்னா எத்தனை பேர் கிளம்பி வந்தாங்க பாபிலோனுடைய அந்த சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எத்தனை பேர்? 3 பேருடைய தலைமையிலே வராங்க. செருபாபேலினுடைய தலைமையிலே, யெசுவா என்கிற ஒரு மனுஷனுடைய தலைமையிலே, அப்புறம் இந்த எஸ்ரா அந்த மனுஷன். எஸ்ரா வந்து வேதபாரகன், இவனுடைய வம்சம் தான் இந்த புதிய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, பரிசேயர் வேதபாரகர் ஒரு கூட்டம். இயேசு எங்கெல்லாம் போனாரோ பின்னாடியே போயிட்டு இருந்தாங்களே குறை கண்டுபிடிக்கிறதுக்கு, இவனுடைய வம்சம் தான். இந்த எஸ்ரா யாரு? ஆரோனுடைய வம்சம். ஆரோன் யாரு? மோசேனுடைய சகோதரன். ஆரோனுடைய வம்சம் இந்த எஸ்ரா. அப்போ இந்த மனுஷன் வந்து என்ன பண்றான்? இந்த ஜனங்களை நடத்துறான், அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறான். அப்போ ஜனங்கள் கர்த்தர் பக்கமா திரும்பும்போது அங்கே ஒரு மீட்பு உண்டாகுது. ஆலயம் எருசலேமில் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. அதை நம்ம பார்க்கிறோம். அதான் இந்த ஆண்டில் நடக்கும். கர்த்தர் மீட்பு. ஆனா அவருடைய ஜனமாய் நாம் இருக்கணும். அவருடைய ஜனமாய் நாம் இருக்கணும். அப்ப நம்ம கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மீட்பார். எப்படி மீட்பார்? நம்ம பார்த்தோம், எஸ்தருடைய வாழ்க்கையில பார்த்தோம், எப்படி ஆமானை சங்காரம் பண்ணாங்க. அங்கே எப்படி இருக்கும்னா, ஆண்டவர் நேரா வந்து பேசின மாதிரியோ, கர்த்தருடைய தூதனார் வந்து ஏதோ செஞ்ச மாதிரியோ, ஆண்டவர் வந்து யுத்தம் பண்ண மாதிரியோ எதுவுமே இருக்காது. ஆனா ஆண்டவர் கிரியை செய்யறதை நம்மளால உணர முடியும். அது அந்த எஸ்தர் முழுக்க படிக்கும்போது ஆண்டவர் எப்படி பேக்ரவுண்டில் அவர் எப்படி வேலை பார்த்துட்டு இருந்தாரு, எப்படி கிரியை செய்தார். அப்படியே மொர்தெகாய்க்கு 50 முழம் உயரத்தில் தூக்கு மரம் ரெடி ஆயிடுச்சு போடுறதுக்கு. ஆமான் ரெடி பண்ணி வச்சா, அங்கே அவன் அதே தூக்கு மரத்தில் என்ன பண்ணாங்க? எவன் ரெடி பண்ணான்னு அவனே போட்டாங்க. அப்படிதான் நமக்கு விரோதமாக என்ன கிரியை செஞ்சு அமிச்சாலும் அந்த கிரியைகளை என்ன பண்ணோம்? அவர்களே போய் திரும்பி அடிக்கும். அவர்கள் செய்த அந்த தீமையினாலே அவர்களே பாழாகுவார்கள். யாரு? நமக்கு விரோதமாய் செய்த தீமை யாரு செஞ்சாங்களோ அவங்களே போய் பாதிக்கும். அது இந்த ஆண்டு நடக்க போகுது, விசுவாசிங்க. அல்லேலூயா. இந்த ஆண்டு நடக்க போகுது. ஆனால் பிரியமானவர்களே, தைரியம் கொள்ளுங்கள், உங்களை கர்த்தர் மீட்பார். உங்கள் வழக்கு முடிவடையும். உங்கள் வழக்கு முடிந்து விட்டது, விசுவாசிங்க. நீதியை சரி கட்டும் நாள் வந்துருச்சு. அவர் மனசுல இருந்ததை அவர் செய்ய போறார். எவ்வளோ நாள் மனதில் வச்சிருந்தார், அதை இந்த ஆண்டு நிறைவேற்ற போகிறார். இது மீட்கும் வருஷம். நீதியை சரி கட்டி மீட்கும் வருஷமா இது இருக்கும். ஆமென். அதனால விசுவாசிப்போம், கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். இப்போ ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர் அப்பா, பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே நீ செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரங்களையும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த வருஷத்தினுடைய முதல் தேதி அன்று எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, பலத்த உம்முடைய கரத்தை நீர் வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீதியை சரி கட்டுங்க. உம்மிடத்தில் வழக்கை ஒப்பு கொடுத்தவர்கள் வழக்கையெல்லாம் நீர் முடித்து வைக்க முடிய நாங்கள் செபிக்கிறோம். நீதியை சரி கட்டுங்க ஆண்டவரே, நீதியை சரி கட்டுங்க ஆண்டவரே அப்பா. எத்தனை வருடங்கள் செல்லும் ஆண்டவர், யாரெல்லாம் உங்கள் கையில் தாவீதை போல ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களுடைய வழக்கை நீர் விசாரிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வழக்காடும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய போராட்டத்திலிருந்து எல்லாரையும் நீங்கள் மீட்டு எடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீட்டு எடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அப்பா வெளிப்படுங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்பா வெளிப்படுங்கப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். கர்த்தர் மகிமையாக கிரியை செய்யுங்க, வல்லமையாக கிரியை செய்யுங்க, மகத்துவமாக கிரியை செய்யுங்க அப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உமக்கு சத்ருவாய் நாங்கள் மாறிவிடக்கூடாது. யாரெல்லாம் உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில வாடுறாங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். மனம் திரும்பும் போது அவர்களை மன்னித்து உம்முடைய ஜனமாய் நீர் மாற்றுங்க, உம்முடையவர்களாய் மாற்றுங்க அப்பா. நீர் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரை நடத்துங்க அப்பா. எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க, வியாதியெல்லாம் சுகமாக்குங்க ஆண்டவர். கட்டுகள் எல்லாம் உடையுங்க ஆண்டவரை, தடைகள் எல்லாம் உடையுங்க அப்பா. எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைங்க கர்த்தர். ஒரு அதிசயங்களினால் அற்புதங்களினால் ஒவ்வொரு நாளும் அலங்கரிங்க அப்பா. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிங்க ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஆண்டிலே மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே மகத்துவமான காரியங்களை செய்து உம்முடைய வல்ல கரத்தை நீட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, மெய்யாகவே
இந்த வருடம் நீதியை சரி கட்டி உங்களுடைய பிள்ளைகளை மீட்கும் வருடமாய் நீர் வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் கிரியை செய்கிறதுக்காய் நன்றி. வழி நடத்துங்க சுவாமி, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.